இருக்கணும். ஒரு ஆண்களுக்கு எவ்வளவு சார் ஹீமோகுளோபின் லெவல் இருக்கணும்? 14 வரைக்கும் சார் 14 வரை 12 13 வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கு. பெண்களுக்கு சார் 12 15 வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம செக் பண்ணி பார்த்தா 7 8 9 அவ்வளோதான் வச்சிருக்கோம் நம்ம எல்லாருமே. அதனால தான் நம்ம நிறைய நேரம் வெயிலில் நிற்க முடியாது. ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியாயிடுச்சுனாக்கா நமக்கு வசவசமாக கண்ணெல்லாம் படுத்தவங்க இருக்க மயக்கம். நிறைய பிள்ளைங்க ப்ரேயர் நிற்கும் போதே மயக்கம் முடிவிடுவாங்க. ப்ரேயர் முடிவுக்கு முன்னாடி தூக்கி 2 மணி நேரத்துக்கு நிற்க வைக்கிறதா இருக்கும். ரொம்ப பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா மாணவர்களுக்கு இதை பற்றி நம்ம அவேர்னஸ் ஏற்படுத்தணும். அது முன்னாடி நாமளும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் எடுத்துருக்கோம். அதனால தான் விழாக்க மாணவர்களுக்கு அந்த அயன் டேப்லெட் கம்பல்சரி கொடுத்து சொல்கிறாங்க. சில மாணவர்கள் வாங்குறாங்க, சாப்பிட்றாங்க, கீழே போட்டுறாங்க. அதனுடைய மகத்துவத்தை பற்றி மாணவர்கள் கண்டிப்பாக நம்ம எடுத்து சொல்லி ஆகணும். இதை விட குறிப்பாக பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம முருங்கைக்கீரை அதிகமாக எடுக்கணும். கீரைகளின் ராணின்னு சொல்லுவாங்க முருங்கைக்கீரையை. முருங்கைக்கீரையில் நிறைய அயன் சத்து இருக்கிறதுனால அதை கம்பல்சரி நம்ம வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் முருங்கைக்கீரையை எடுத்துக்கணும். நாமளும் வீட்டில் சாப்பிடணும். சப்போஸ் முருங்கைக்கீரையை நம்ம டெய்லி கிடைக்கலாம்ல, அதை 1 இழுத்து 2 இழுத்துன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 மிளகு 1 பூண்டு கொஞ்சமாக தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் டீ காஃபி கப்பில் எல்லாருமே குடிக்கலாம். சூப்பரான ஜூஸ் அது. அதில் விட ஒரு ஆரோக்கியமான உணவு வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இதை நம்ம நிறைய பேர் செய்யறதுக்கு மனவிட்டு செய்கிற மனம் ப்ரொடக்ஷனுக்கு போயிடும். குறிப்பாக இப்போ நம்ம கூட கொஞ்சம் அந்த டீ காஃபி குடிக்கிறத நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். குறிப்பாக அந்த கப்பில் குடிக்கிறத ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கணும். ஆனால் வேறு வழி இல்லாமல் நான் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்லாம் குடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா அதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க நீங்கள் யூடியூப் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம மாணவர்களுக்கு சொல்லிடணும். இந்த ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஐட்டங்கள்லாம் வேகமாக தயாரிக்கப்பட்ட உணவுலாம் சாப்பிட்றதுனால வேகமாக ஜீரணமாகி நம்ம வேகமாக போயிட்டே இருந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்குன்னா நம்ம மாணவர்களுக்கு எடுத்து சொல்லணும். அதே மாதிரி நல்லா மாணவர்கள் தூக்கத்துக்கான அறிவுறுத்தல செல்ஃபோன் பண்ணுறாங்கன்னா தூக்கத்து சொல்லணும். எனக்கு எங்கள் குருஜி ஒன்று சொல்லுவார், 3 மணிக்கு எழுந்தால் முனிவர் ஆகலாம். அந்த அளவு நம்ம வைப்ரேஷன் போகணும்னு சொல்லுவார். 4 மணிக்கு எழுந்தால் ஞானி ஆகலாம். 5 மணிக்கு எழுந்தால் அறிஞன் ஆகலாம். 6 மணிக்கு எழுந்தால் அறிவாளி ஆகலாம். 7 மணிக்கு எழுந்தால் எருமாட்டின் குணம் வரும். 8 மணிக்கு எழுந்தால் அவன் ஜடத்துக்கு சமமானவனாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொஞ்சம் மாணவர்கள் எடுத்து சொல்லலாம். அப்படி என்னவோ ஆக விரும்புகிறீங்க, ஞானியாலும் ஆக வேண்டாம், சாதாரண ஒரு அறிவாளியாக இருந்தால் போதுன்ற மாதிரி மாணவர்கள் நம்ம அதை எடுத்து சொல்லணும். கண்டிப்பாக நம்ம சொல்லி பார்க்கணும். ஸோ அடுத்த மிக முக்கியமாக இருக்கிறது தண்ணி குடிச்சவங்களாம் குடிக்கலன்னு மாணவர்கள் செக் பண்ணணும். ஒரு நாளைக்கு சராசரி ஒரு மனிதன் எவ்வளோ சார் தண்ணி குடிக்கணும் சார்? 2 to 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நீங்கள் நாமளே கால்குலேட் பண்ணல. டெய்லி விஷயம் வீட்டுக்கு போய்ட்டு நம்ம 3 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்குமா குடிக்கல ஒரு சார்ட் போட்டுக்கணும். அவங்க தான் கேட்குறாங்க, மலம் கழிக்கா ஒரு நாளைக்கு எத்தனை மலம் கழிச்சா செக் பண்ணிக்கணும். தண்ணி குடிச்சா குடிக்கல, அதில் 3 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கிறியா பிக் பண்ணிக்கணும். என்னென்ன உணவுலாம் எடுத்து சாப்பிட்டுருக்குற அதை வச்சு பிக் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம உணவு எடுத்துருக்கோம், எவ்வளோ கலோரி உணவு நமக்கு கிடைச்சிருக்கு. நீ ஏன் ஒரு காட்டு உன்னை பற்றி உன் உடம்பை நீ ஆரோக்கியப்படுத்துவதற்காக உன்னை பற்றி நீங்கள் அறிஞ்சிக்கோங்க. அப்புறம் ஒரு சார்ட் போட்டு சொல்கிறாங்க. இதை மாணவர் நம்ம டைம் இருக்கும்போது எடுத்து சொன்னோம், முடிஞ்சால் நாமளும் ஃபாலோ பண்ணணும். தண்ணி சரியாக குடிக்கிறேன். பள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா கேர்ள்ஸ் இருப்பாங்க, யூரின் போகிறது கொஞ்சம் ஜென்ஸ் ஸ்டாஃப்லாம் இருந்தாங்கன்னாக்கா அவங்களை கேட்டு போகிறது கொஞ்சம் கூச்சப்பட்டு போயிருந்த அதை அடக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் பெரிய தவறு அதை சொல்லக்கூடாது. என்னுடைய மாணவர்களுக்கு நான் படிக்கும் சயின்ஸில் 98 மார்க் எடுத்த சப்ஜெக்டில் ஃபஸ்ட் மார்க் எடுத்த பொண்ணு நீங்கள் 2 கிக்கு ஃபெயில் ஆகிடும். நேற்று பார்த்துக்க என்னமாச்சு சார், வீக்லி 2 டைம்ஸ் போகிறோம் சார். என்னம்மா டாக்டர் சொன்னாங்க, டயாலிசிஸ் பண்ணிட்டு வீக்லி 2 டைம்ஸ் பண்ணிட்டு இருக்கு சார். வேறு என்னவா சொல்லுங்க சார், வாய்ப்பே இல்லை, வேறு தான் வீக்லி சொல்லிட்டாங்க சார். பாட்டிக்கு கேட்க சார், பாட்டிக்கு 75 ஏஜ் ஆயிடுச்சு, அது ஃபங்க்ஷன் எதுவும் வர முடியாது. அடுத்தது அம்மா தரன்னு சொல்லியிருக்காங்க சார். இப்போ அம்மா செக்அப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்கும்போது இவ்வளோ மனம் வருத்தமாக இருக்குது. நான் ப்ளஸ் 2 முடிச்சுட்டு இருக்கிற மாணவி 2 வருஷம் பண்ணி ஆண்ட படிச்சு ஒன்றும் அவங்க நீங்கள் காரணம் என்னன்னு கேட்டாக்கா, இப்போ அதிகமாக இருக்கிற பிரச்சனைகள் நமக்குள்ளே எவ்வளோ பெரிய இருக்குது. ஆரோக்கியமாக இருந்தாலும் நீங்கள் பெரிய விஷயமா சொல்கிறோம். அப்போ சிறுநீருக்கு பாதிக்கப்படாமல் இருக்குன்னாக்கா கம்பல்சரி மாணவர்கள் தண்ணி குடிக்க நம்ம வற்புறுத்தணும். நான் இன்சார்ஜ் எக்ஸமாக இருக்கும்போது இந்த பிரேக் பெல்லுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் ஒரு பெல் அடிச்சேன். அந்த பெல் அடிச்சா எல்லாரும் கம்பல்சரி தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிற பெல் அது கம்பல்சரி வாட்டர். நான் அந்த செல்லு பார்த்தோம்னா மேக்ஸிமம் நம்ம ஆசிரியர்கள் ஓரளவு நமக்கு என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு தெரியும். அப்போ செல்லு பாத்திரத்தான் வீட்டில் ஸ்கூல்லே வச்சுருக்கோம். ஒரு செல்லு பாத்திரம் 4000 ஒரு ஆளை ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு 4 வாங்கினேன். அப்போ அந்த ஒவ்வொரு கிளாஸ் வச்சு கம்பல்சரி எல்லாரும் இருக்கு நம்ம தண்ணி விஷயம் தான். அப்போ தான் நம்ம பிளான் பண்ணிச்சு. இப்போ அதெல்லாம் வேறு ஆளுலாம் வந்ததுனால அதெல்லாம் நிறைய சட்டங்கள் மாறிவிட்டு அதை மாற்றிக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்ம அந்த டைம் பில் அடிக்கணும். அதே மாதிரி மாணவர்களுக்கு எங்களுக்கு வெயிட் மூச்சு பயிற்சிக்காக கொஞ்சம் நாமளும் செஞ்சு பார்க்கலாம். நம்மளுடைய மன அழுத்தம் குறைவாக ஒரு
10 நிமிடம் அந்தி காலை அல்லது மாலை ஃப்ரீயாக இருக்கிற ஓப்பன் கேஸ் மொட்டை மாடியில்